Hi dear friends, இன்னைக்கு 12th computer scienceல இருக்க 10th lessons நோடைய 1 mark questions தான் பார்க்க போறோம். Let's see that one by one. First question பாருங்க. Which of the following are the key features of an object oriented programming language? So actually பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 options கொடுத்திருக்காங்க. So hoops conceptல key featuresனா எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. லெட்ஸ் see the second one. Functions define inside a class. ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இன்னொரு நேமும் இருக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் த மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து another நேம் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கிளாஸ் மெம்பர்ஸ் ஆர் அக்சஸ்டு த்ரூ விச் ஆப்ரேட்டர்? கிளாஸ் மெம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள 2 டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா மெம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னா நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளையோ இல்லை ஃபங்க்ஷனையோ நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் கூட டாட் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதில் அவங்க கேட்டிருக்கிறது என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிளாஸ் மெம்பர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Which of the following method is automatically executed when an object is created? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது. ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஒரு மெத்தட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ்னுடைய ஸ்கோப்பை விட்டு வெளியில் போதோ அப்போ வந்து டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது இந்த லெசன்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது எந்த மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு நம்ம வந்து INITன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. லெட்ஸ் see the fifth question. A private class variable is prefixed with. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா access specifier C++ல படிச்சிருப்பீங்க ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா 2 access specifier தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஓகே, ஸோ நம்ம வந்து நார்மலாக கிரியேட் பண்ணுற எல்லா வேரியபிளும் பைத்தானை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்காக கன்சிடர் பண்ணும். பப்ளிக் மீன்ஸ் தட் கேன் பி அக்சஸ் எனிவேர் இன்சைட் தி ப்ரோக்ராம். பட் ப்ரைவேட்டில் நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இது நம்ம வந்து லெசன்ஸ் படிக்கும் போதே படிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒரு ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸாக என்ன கொடுப்போம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஏன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், A = 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் வில் பி கன்சிடர் அஸ் பப்ளிக் வேரியபிள். ஸோ இதை வந்து நான் ப்ரைவேட் வேரியபிளாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி $_ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஏன்ற வேரியபிளை வந்து ப்ரைவேட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Let's see the sixth one. Which of the following method is used as destructors? நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா INITன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டர்ஸ்க்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா DEL என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ட்ரக்டர்ஸ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Let's see the next question. Which of the following class declaration is correct? ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸை கிரியேட் பண்ணால் கிளாஸ் என்ற கீவேர்டு இருக்கணும். பட் இவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் என்ற கீவேர்டு இருக்குது. நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ்க்கான நேமை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கான நேம்ன்றது ஸோ 4த்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கான நேம்ன்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் முடிஞ்சதுக்கப்புறம் கோலன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். பட் இங்கே எதுவுமே யூஸ் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். லெட்ஸ் see the 8th question. Which of the following is output of the following program? ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பைத்தான் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்னுடைய நேம் ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட் when an object is create. ஓகே, ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேம்ன்றது பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஆர்குமெண்ட். செல்ஃப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக மெத்தட் இன்க்ளூட் பண்ணும்போது கிளாஸ்க்குள்ள செல்ஃப்ன்ற ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேமுக்கு வர வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் நேம் என்ற ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணணும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிண்ட்டுக்குள்ள செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அடுத்தது 0 இன்டென்டேஷனில் இருக்க லைனை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸுக்கு எஸ் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தமிழ் என்ற ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணதுமே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் போய் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் என்ற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேம் என்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணும். இப்போ நேம் என்ற ஆர்குமெண்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் என்றது இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க அந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் இருக்கு. செல்ஃப் டாட் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு வந்த வேல்யூஸை வந்து செல்ஃப் டாட் நேம்ல வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ செல்ஃப் டாட் நேம்ல தமிழ்ன்றது இருக்கும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செல்ஃப் டாட் நேம்னு கொடுக்கும்போது செல்ஃப் டாட் நேம்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். செல்ஃப் டாட் நேம்ல பார்த்தீங்கன்னா தமிழ் என்ற ஒரு வேர்டு இருக்கு. ஸோ அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல தமிழ் என்றது பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு ஆன்சர்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Let's see the next question. Which of the following is private class variable? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பைத்தான்ல பார்த்தீங்கன்னா 2 விசிபிலிட்டி மோட் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரைவேட் கிளாஸ் வேரியபிள். பப்ளிக் வேரியபிளில் டைரெக்டாக நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணாமல் a = 10 அப்படின்றத டைரெக்டாக கொடுக்கறத வந்து பப்ளிக் வேரியபிளாக கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த பப்ளிக் வேரியபிளை வந்து நம்ம வந்து பிரைவேட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். மைனஸ் சிம்பிள் கிடையாது, அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணால் ஸோ இந்த ஏ என்ற வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அவங்க இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டான பிரைவேட் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி பாருங்க ஆஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது. ஸோ இங்கே பாருங்க ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த வேரியபிளும் கிடையாது. ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைவேட் கிளாஸ் வேரியபிள். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். லெட்ஸ் see the next question. The process of creating an object is called as. ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுற ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டன்டியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Thank you.